ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களை பற்றி நமக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் விஜய் ஆண்டனி அவர்களோட மூத்த மகளான மீரா அவர்கள் தற்கொலை செய்து இறந்து விட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே கண்டிப்பாக எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளா இருப்பீங்க. ஆனால் பர்சனலாக நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் எனக்கு அந்த பாதிப்பு ரொம்ப பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகில் ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில நேரத்தில் கிடைச்சிருக்கு. அதில் நான் ரொம்ப நெருங்கி பழகினது நம்ம நடிகர் சரத்குமார் மற்றும் ஒரே ஒரு தருணத்தில் விஜய் ஆண்டனி அவர்களோட உரையாடுற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அந்த உரையாடல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு உரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணமே, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் உச்சத்தை தொட்டாலும் இவ்வளவு சிம்பிளா இருக்காரா அப்படின்றத நான் பர்சனலா உணர்ந்தேன். அதனால விஜய் ஆண்டனி அவர்கள் என்னைக்குமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு சில விஷயங்கள்ல இருந்திருக்காரு. அவர் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னும் போது அது என்ன பர்சனலா பாதிச்சுது. அதனால இந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி அவர்களை பத்தி சொல்லணும், அவரை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு ஊண்டுதலின் காரணமாக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சரத்குமார் அவர்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு 6 மாத காலங்கள் எனக்கு கிடைச்சது. அவரோட நான் பயணம் பண்ணேன். இருந்தாலும் அவரை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிகளை நம்ம சேனல்லேயே நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். இருந்தாலும் பர்சனலாக சரத்குமார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக மிக மிக ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல குணமுடையவர், யாரையும் ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட ஒரு யார் கூடயும் பழக மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர். இந்த ஒரு இடத்துல அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். இப்போ இருக்கிற மீதி வீடியோ எல்லாமே நம்ம விஜய் ஆண்டனி அவர்களை பற்றி அறியாத தெரியாத பல விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ வாங்க வீடியோவில் போவோம். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் வச்சிடறேன் நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவில் விஜய் ஆண்டனி எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, என்ன சாப்பிட்டாரு, எப்படி தூங்கினாரு அப்படின்ற மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றிலாம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இது வரைக்கும் நம்ம அவரை பற்றி கேள்விப்படாத ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் ரேண்டமாக பகிர போகிறேன். அதனால ஆரம்பம் மற்றும் முடிவு வர ஒரு கோர்வையாக போகாமல் நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பாயிண்ட் ஆரம்பிக்கிறது அவரோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் ஆண்டனி அவர்கள் விஜய் ஆண்டனியா தான் பிறந்திருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுங்களா? அவரோட உண்மையான பேரு பிரான்சிஸ் ஆண்டனி சிரில் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயில்ல தாங்க இவர் பிறந்து வளர்ந்தார். ஆரம்பத்துல தமிழ் சினிமா உள்ள வந்த உடனே இவரோட பேரை இவர் அக்னி அப்படின்ற மாதிரி மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்ஏசி அவர்கள் தானே இவர் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. அது என்னங்க படம்? சுக்கரன் அப்படின்ற படத்துல. அதனால இந்த அக்னின்றது ஒரு ராசியான பேர் கிடையாது. அது மட்டும் இல்லாம பிரான்சிஸ் ஆண்டனி சிரில் ராஜா அப்படின்ற பேரும் கிட்டத்தட்ட 4 அடி இருக்குது. அதனால அதுவும் செட் ஆகாது. அதனால உன் பேர்ல இருந்து ஆண்டனின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. என் பையன் விஜய் இருக்காருல்ல, அவரோட பேர் முன்னாடி சேர்த்துக்கிட்டு சினிமால உன் பேரை விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி எஸ்ஏசி சொன்னாராம். இது கேட்ட உடனே விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப பூரிப்பாகவும் பெருமையாகவும் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய இயக்குனர், அவரோட மகன் விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகர், அந்த பேரை இணைத்து கொண்டு சினிமாவில் பயணம் பண்ணுன்றார, ஒரு நல்ல சென்டிமெண்டலான விஷயமா தான் இருக்குன்னு சொல்லி அன்னிலிருந்து விஜய் ஆண்டனி அவர்கள் தமிழ் சினிமாவில் விஜய் ஆண்டனியாக அறிமுகமாகி இன்று வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதா, இந்த அக்னின்ற பேரோட இவர் தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்ப இந்த அக்னின்ற பேரை எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா சொல்றேங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. விஜய் ஆண்டனி அவர்கள் தமிழ் சினிமால சுக்கரன் அப்படின்ற ஒரு படம் மூலியமா அறிமுகம் ஆனாலும் சினிமால அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி சீரியல்ல பிஜிஎம்மோ டைட்டில் சாங்கும் போட்டு இருந்தாராம். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு தமிழ் தொலைக்காட்சி நெடுந்தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான். இதோட டைட்டில் சாங்கும் பிஜிஎம்மோ நம்ம விஜய் ஆண்டனி தான். அக்னி அப்படின்ற பேர்ல அந்த காலகட்டத்தில் போட்டுட்டு இருந்தாரு. இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு ஒரு சாங் வரும் பாத்தீங்களா, அதை கூட இவர் தான் பாடியிருப்பாரு. வேணும்னா யூடியூப்ல ரன் பண்ணி கேட்டு பாருங்க. இது மட்டும் இல்லாம விஜய் டிவில ரொம்பவே ஃபேமஸான கனா காணும் காலங்கள் அப்படின்ற ஒரு சீரியலுக்கும் இவர் தாங்க மியூசிக் டைரக்டர். அதோட டைட்டில் சாங் கூட நம்ம விஜய் ஆண்டனி தான் பாடியிருப்பாரு. ஸோ இவரோட திரைப்பயணத்தை இப்படிதான் ஆரம்பிச்சாரு. ரொம்ப ஈஸியா இருக்கிறதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அதை கேட்டீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு மனுஷன் வந்திருக்காரான்னு. அதை தான் இப்போ 3வது பாயிண்டா நான் சொல்ல போறேன். அது என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு ட்ரெயின்டு மியூசிஷியனே கிடையாதுங்க. இந்த சுதி ராகம் 8 கட்டை 16 கட்டைன்னு வாங்கல, இது எதுவுமே அவருக்கு தெரியாதான். அப்புறம் எப்படிப்பா இவ்வளவு நல்லா மியூசிக் வாசிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு மியூசிக் மேல சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருந்திருக்குங்க. ஆனா மியூசிக் லைன்ல தான் போனோம். எப்படி போகணும்னு தெரியல. ஆனா எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். அதாவது நம்ம மியூசிக் கத்துக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு போனோம். அங்க போன உடனே மியூசிக் காலேஜ்ல எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது, லைலா காலேஜ்ல ஜாயின் பண்ணி நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ பாக்கெட் மணி வேணும்.
ஆனா மியூசிக்கும் கத்துக்கணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவரு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல போய் நம்ம ஜாயின் பண்ணலாம். என்னவா ஜாயின் பண்ணலாம்னா, ஒரு ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ணலான்னு ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து எடுபடி வேலை எல்லாம் செஞ்சு அங்க இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர் கூட நெருக்கமாகி அவரு கூட நல்லா பழகி அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசங்கள்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும், ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அதே ஸ்டுடியோக்கு இவர் சவுண்ட் இன்ஜினியர் ஆயிட்டாருங்களாங்க. எந்த அளவுக்கு மனுஷனுக்கு வெறியும் டேலண்ட் வந்திருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரா மாற நம்ம விஜய் ஆண்டனி நல்ல அந்த விஷயத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நல்ல காசை தேத்தி காலேஜ் படிக்கும் போதே ஆட்டோ பைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை இவரே ஓனா ஆரம்பிச்சு டிவி ஆட்ஸுக்கு ஜிங்கிள்ஸ் மற்றும் பிஜிஎம் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படிதான் இவரோட பயணம் ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இப்ப 4வதா சொல்ல போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே நம்ம விஜய் ஆண்டனியை ஒரு மியூசிக் டைரக்டரா தானே தெரியும். ஆனா இவர் பல பாடல்களுக்கு வரி எழுதியிருக்கிறாரு. இப்போ நடிகவும் செய்யறாருன்றது நம்மளுக்கு தெரியும். தயாரிப்பாளரும் ஆயிட்டாரு. தயாரிப்பாளரும் ஆனதுக்கு அப்புறம் தான் நடிகரானாரு. ஓகே ரைட்டு. இப்போ இயக்குனராகவும் மாறிட்டாரு. நிறைய பாடல்களை இவரே பாடியிருக்காரு. இது மட்டும் இல்லாம எடிட்டர் வேலையும் அவர் பார்த்திருக்கிறாரு. டி ராஜேந்தருக்கு அடுத்தபடியாக இத்தனை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர் தமிழ் சினிமால இருக்காருன்னா அது நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். அதெல்லாம் ரைட்டு. எடிட்டரா இருந்தாரு. நீ என்னென்ன படம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் நடிச்ச படங்கள் தாங்க. அண்ணாதுரை, கோடியில் ஒருவன், பிச்சைக்காரன் 2 மற்றும் திமிரு பிடிச்சவன், இந்த 4 படத்துக்கும் எடிட்டரே நம்ம விஜய் ஆண்டனி தான் நண்பர்களே. 5வதா சொல்ல போற ஃபேக்ட், இவர் நேச்சரா இவ்வளவு சாஃப்டா இருக்காருங்களேங்க. பேசுறது கூட ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாரு, பெருசா கோவத்தை வெளிக்காட்ட மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னா அவரோட தந்தை இவருக்கு 7 வயசு இருக்கும் போதே சூசைட் பண்ணி இறந்துட்டனால அன்னிலிருந்து ஒரு சிங்கிள் மதர் கிட்ட தான் இவர் வளர்ந்துருக்கிறாரு. அதனால சின்ன வயசுல பல கஷ்டங்களை பார்த்து பல கஷ்டங்களை தாண்டி வந்தனால இவரோட சுபாவம் நேச்சுரலாவே ரொம்ப அமைதியான சுபாவமா மாறிட்டு இருக்கு. இதே தாங்க நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும். ஏன்னா எஸ்எஸ்சி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது விஜய் அவர்கள் சின்ன வயசுல ஒரு சுட்டியான பையன் தாங்க, ஆனா அவரோட தங்கை வித்யா அவர்கள் இறப்புக்கு அப்புறமா விஜய் அவர்களோட கேரக்டர் ரொம்பவே மாறி போச்சு. ரொம்ப அமைதியான ஒரு பையனா சின்ன வயசுல விஜய் அவர்கள் மாறிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட தங்கையோட இறப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதே ஒரு பாதிப்பு தான் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் சின்ன வயசுல ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இருந்தாலும் சின்ன வயசுல இவர் ஒரு மியூசிக் டைரக்டரா ஆக போறேன், நான் ஒரு மியூசிக் லைன்ல இறங்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ இவரோட வீட்டுல யாருமே நம்பலையா. இதுக்காக இவர் திருச்சியில சென்ட் சேவியர்ல படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நான் லைலா காலேஜ்ல சென்னையில சேர்ந்து ஒரு மியூசிக் டைரக்டரா நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா அவரோட ஃபேமிலியில அவரோட அம்மா முத கொண்டு இவர் மியூசிஷியனா ஆவார் அப்படின்ற மாதிரி நம்பவே இல்லையா. அது மட்டும் இல்லாம இவர் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் யாருமே நம்பாதனால இவரை வீட்டுல ஒரு தருதல மாதிரி தான் பாத்துருக்காங்க. இந்த பையன்லாம் இங்க இருந்து உருப்பட போறான் அப்படின்ற மாதிரி தான் சின்ன வயசுல இவங்க வீட்டுல இவரை ட்ரீட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு இவர் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் இவரோட விடாமுயற்சியும் உழைப்பும் தான். 7வது ஃபேக்ட், நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஆரம்பத்துல இவர் ஒரு மியூசிஷியனா ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த இயக்குனர்கள் கூட எந்தெந்த ஒரு சினிமா பிரபலங்கள் கூட பழகி நெருக்கமா பழகி ஒர்க் பண்றாரோ அவர் ஒரு காலகட்டத்தில் ப்ரொடியூசராவோ ஒரு நடிகராவோ ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வச்சு அவங்க கூட பணியாற்றுவது, அதுக்கப்புறம் அவங்களோட நெருங்கிய நட்புல இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல பழக்கத்தை அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் முதல்ல அறிமுகமான படம் சுக்ரன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா சுக்ரன்ல இவர் அறிமுகமாவல. அதுக்கு முன்னாடியே ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் டிஷ்யூம் அப்படின்ற ஒரு படத்துக்காக இவர் அப்ரோச் பண்ணி அந்த டிஷ்யூம் படத்துல தான் இவர் முதல்ல இவர் ஒரு இசையமைப்பாளரா ஆக்கியிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா சுக்ரன் படம் முதல்ல வெளியானனால அவரோட டெபியூ பிலிம் சுக்ரன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா உண்மையாவே அவர் முதல்ல மியூசிக் போட ஆரம்பிச்ச படம் டிஷ்யூம் அப்படின்ற ஒரு படம் தான். சோ இந்த படத்தோட இயக்குனர் தான் சசி அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அவர் படத்துல நடிக்க ஆரம்பிச்சப்போ சசி அப்ரோச் பண்ணி பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படத்துல மறுபடியும் நடிச்சிருக்காரு. அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அவரோட பழைய நட்புகள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் தூக்கி விடுறது இல்லாம அவங்களோட சேர்ந்து இவரும் வெற்றி படங்களை கொடுக்கிறது, வெற்றியாளர் ஆவது அப்படின்றது தான் விஜய் ஆண்டனி அவர்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உதாரணமாக இருந்தாலும் 2வது உதாரணம் அதே டிஷ்யூம் படத்துல சினிமாட்டோகிராஃபரா இருந்தவர் தான் விஜய் மில்டன் அப்படின்றவர். இவரோட பர்சனலாவே இவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்த காரணத்தினால இப்போ மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படத்தை விஜய் மில்டன் இயக்கி கொண்டிருக்கிறார். விஜய் ஆண்டனி அவர்கள் அதில் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காருங்க. இதுதாங்க ஒரு சிறந்த நட்புக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 8வதா நான் சொல்ல போற ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டுங்க. அதாவது விஜய் ஆண்டனி அவர்கள் பல பேருக்கு அவரோட நட்புகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாலும் யாருன்னு தெரியாத திறமையான மனிதர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான மனிதர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. அதாவது சென்னை KK நகர்ல ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு நடத்தி கொண்டு இருப்பவர் தான் ஒரு அமெச்சூர் கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்னன்னா அவருக்கு சினிமால வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. இதனால அவரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஹோட்டல்ல நடத்திட்டு ஈவினிங்க்கு மேல நிறைய கவிதைகள் எழுதி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர ஏகப்பட்ட பாடலாசிரியர்கள், மியூசிக் டைரக்டர், PROs, மேனேஜர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் பேசி பேசி பழக்கம் வச்சுப்பாராம். இந்த கவிதைகளை அப்பப்போ அவங்க கிட்ட எல்லாம் வாசிச்சு காமிப்பாராம்.
என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு கவிஞருக்கு சினிமால ஒரு பெரிய என்ட்ரி கிடைக்கல, எப்படி அப்ரோச் பண்றதும் தெரியல. அப்ப இவரோட திறமையை பார்த்த அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு பிஆர்ஓ என்ன பண்ணிருக்காரு, நீ நல்லா கவிதை எழுதுறப்பா, எனக்கு விஜய் ஆண்டனி அவர்களோட ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு, நான் அவர்கிட்ட உன் கவிதையை காமிக்கிறேன், உன்னை ஒரு நாள் கூட்டிட்டு போறேன், நீ அவர்கிட்ட பேசு, அவர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவரோட படங்கள்ல நீ ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டை விஜய் ஆண்டனி கிட்ட வாங்கி கொடுத்த உடனே இந்த கவிஞர் அவரோட ஹோட்டல்ல இருந்து சிக்கனு பரோட்டான்னு செஞ்சு விஜய் ஆண்டனி கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே, ஒரு சின்னதா ஒரு வெல்கம் கிஃப்ட் மாதிரி கொடுத்து விஜய் ஆண்டனி கிட்ட பேசியிருக்காரு. அப்ப இந்த கவிதையெல்லாம் பார்த்து படிச்ச உடனே விஜய் ஆண்டனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குங்க, இப்போ இந்த கவிதையை நான் அப்படியே எடுத்துட்டு போய் எங்க ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து இதுக்காக ஒரு 10,000 20,000 உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன், ஆனா அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குமான்றதை நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது, ஆனா இந்த படத்துக்கு இந்த கவிதைகளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த லிரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நண்பர்களே. என்னன்னா, நீங்க கவிதைகள் எழுதுங்க, இருந்தாலும் இப்ப நீங்க கொடுத்த இந்த சிக்கன் பரோட்டா நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு, சூப்பரா பண்றீங்க, இப்ப நீங்க எங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த நபர் சொல்லியிருக்காரு, நான் கேகே நகர்ல ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கடை வச்சிருக்கேன் சார், ஆனா என்னோட ஆர்வமே சினிமால வரணும் தான், லிவிங்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காரு, இந்த 400 ஸ்கொயர் ஃபீட் கடையை மூடிட்டு டி நகர்ல ஒரு 1000-2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கடையை ஓபன் பண்ணுங்க, நானும் காசு போடுறேன், நீங்களும் உங்ககிட்ட முடிஞ்ச காசை போட்டு நம்ம 2 பேரும் ஷேர் பேசிஸ்ல ஒரு பெரிய ஹோட்டலை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞரை ஒரு பெரிய அதிர்ச்சி மற்றும் ஆச்சரிய குழியில் போட வச்சிருக்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். இது கேள்விப்பட்டோம்னா அந்த கவிஞர்கள் ஒரே சந்தோஷமா, 400 ஸ்கொயர் ஃபீட்ல சின்னதா ஒரு கடை நடத்திட்டு இருந்தோம், இவர் என்னன்னா ஒரு பெரிய முனியாண்டி விலாசா தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி ஒரு பெரிய கடையை நம்மள நடத்த சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி விஜய் ஆண்டனி அவர்களும் அந்த காசை செலவு பண்ணி அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகிருக்கிறாரு. இந்த மனசு யாருக்கு வரும், ஒரு வாய்ப்பு தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா நல்லா இருக்குதுங்க, நான் அடுத்த வாய்ப்பை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புற நபர்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்மளை மீட் பண்ற ஒரு நபருக்கு எந்த விஷயத்துல திறமை அதிகம்ன்றத கண்டுபிடிச்சு அவனை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எத்தனை பிரபலங்களுக்கு இருக்குது, அது நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் அவரோட நல்ல மனசு அப்படின்னு நான் சொல்லுவேன். 9வது ஃபேக்ட், நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் போலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அங்க போய் நம்ம யார்கிட்டயாவது வாய்ப்பு கேட்குமே, அங்கதான் நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, நம்ம போய் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற கேட் வாட்ச்மேனு இவர் நடந்து போறதை பார்த்து யாரும் உள்ள போகக்கூடாது, வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கவலைப்பட்டு உருக்கமா ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து வெளில வந்திருக்காரு. அப்ப இவருக்குள்ள ஒரு ஃபயர் இருந்திருக்கு, எப்படியாவது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள நம்மளும் ஒரு பெரிய இசையமைப்பாளர் தான் உள்ள போனோம் அப்படின்னு முடிவு பண்ணவர் வெறும் இசையமைப்பாளரா மட்டும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ள போல, உள்ளேயே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரையும் வாங்கி ரெக்கார்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவிலே ஒரு வீடியோ வாங்கி கூடி போயிருக்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். எந்த மாதிரியான ஃபயர் பார்த்தீங்களா, என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்ன அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே நான் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரும் வாங்குவேன், நான் இருக்கிறது ஒரு வீடும் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி 2 விஷயத்தையும் சாதிச்சு காட்டு கெத்து காமிச்சிட்டாருப்பா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக, ஏன்னா அவருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு மேடைக்கு மேடை அவர் சொன்னார் இல்லைங்களா, அதே மாதிரி இவருக்கும் நடந்திருக்குது. நம்மளும் உள்ள போவோம், நம்மளையும் விரட்டி அடிச்சா நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கான்றத நம்மளே கெஸ் பண்ணிப்போம். 10வதா சொல்ல போற ஃபேக்ட், விஜய் ஆண்டனி அவர்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்திய சினிமாலேயே முதல் முறையாக கேன்ஸ்ல அந்த கோல்டன் கேன்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கின ஒரே பிரபலம் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, காதலில் விழுந்தேன் அப்படின்ற ஒரு படத்துக்காக நாக்கு மூக்கா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார்ல, இந்த பாட்டு உலகம் ஃபுல்லா பெரிய லெவல்ல பெரிய சாதனையை படைச்சது. ஒய் திஸ் கொலவெறிக்கு முன்னாடியே இந்த பாட்டுக்காக கேன்ஸ் கோல்டன் அவார்டை முறையா பெற்ற இந்தியன் செலிபிரிட்டி யாருன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். இதை எல்லாரும் மறந்துருப்போம். இப்ப அந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்திட்டேன் இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லாம எனக்கும் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் ஒரு 10 நிமிஷம் உரையாடல் ஒன்று இருந்தது. அந்த உரையாடல் என்னன்றதை நான் ஆரம்பத்துல சொல்லல, இப்ப சொல்றேன். அதாவது ஒரு படப்பிடிப்புல சரியான வெயிலுங்க, ஏப்ரல் மாசம் வெயில் எப்படி இருக்கும், அக்னி வெயில். இவர் பேர் அக்னியாக இருந்தாலும் அக்னி வெயில தாங்குற அளவுக்கு நம்ம உடம்புல அக்னி இருக்கணும். ஆனா என்னமோ தெரியல, இவரு கூட அந்த படப்பிடிப்புல அந்த அக்னி வெயில தான் நான் இவரை போய் மீட் பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த படப்பிடிப்பு சரியான வெயில், கிரவுண்டு வெயில் எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படப்பிடிப்புல இருந்த அத்தனை டெக்னீஷியனும் ஒரு சாமியானா போட்டு அதுக்குள்ளதான் போய் உட்காந்துக்கிட்டு படப்பிடிப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் அந்த கிரவுண்ட்ல அந்த வெயில உலாத்திக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் போய் கொஞ்சம் பொறுமை தாங்காம நான் போய் கேட்டேன், சார் இவ்வளவு வெயில் அடிக்குது, உங்க கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் கேரவனுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் நான் சன்பாத் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அடபோப்பா, நான் பேசிக்கலி ஃப்ரம் நாகர்கோயில் திருநெல்வேலிப்பா, அங்க இல்லாத வெயில அங்க அடிக்க போகுது, அங்கெல்லாம் வெயில நான் சின்ன வயசுல எப்படி எல்லாம் விளையாடிக்கிறேன், இப்ப எதுக்கு எனக்கு கேரவனு, அதனால இந்த வெயிலே நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா பேசி நம்ம வாய அடைச்சிட்டாரு. சரி ஏதோ பந்தாக தான் பேசுறாருன்னு பார்த்தா அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் இவர் கேரவன்ல போய் உட்காரவே இல்லைங்க.
வெயில்ல சன்பாத் தான் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான மனுஷனை பல பேர் நம்ம வெளில சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நேரடியாக பார்த்த அனுபவம் உண்மையாவே என்ன மெய்சில் இருக்க வைத்து விட்டது. சோ நண்பர்களே, இப்போ வெறும் 10 அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நான் பேசியிருப்பேன். இதெல்லாம் அன்னோனா, இதுல ஒரு சில விஷயங்கள் நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாம எத்தனை பேர் வெளில இருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கலாம்ல. இது மட்டும் இல்லாம இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு சோதனைகள் ஏன் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய மனிதருக்கு தான் அந்த சோதனைகள் வரும். அது உங்களை மேலும் மேலும் மெருகேற்றுமே தவிர உங்களை டவுன்ல தள்ளாது அப்படின்றது தான் ரியாலிட்டி மற்றும் இயற்கை, ஒரு இயற்கையின் விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துவண்டு போவாதீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது அப்படின்றது தான் அர்த்தம். சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கிறது தான் வெற்றியின் ரகசியம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனி அவர்களின் மகளான மீரா அவர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.